வணக்கம். கர்நாடகாவுல தண்ணி தொறந்துட்டாங்க. ஏன்னா, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பயந்துக்கிட்டு அங்க தண்ணி தொறந்து விட்டான்னு சொல்லி நெறைய பேர் வந்துட்டு மீம் போட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல அங்க ஏன் தண்ணி தொறந்து விட்டாங்கன்னா, அங்க வந்துட்டு மழை அதிகமா இருக்கனால, தண்ணி வந்து சீக்கிரம் டேம்ல நெறஞ்சிருச்சு. நெறஞ்சு அந்த உபரி நீர் வந்து வெளிய சிந்த ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த உபரி நீர தொறக்காம இருந்தா, டேம் வந்து இடிஞ்சிரும். அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, உபரி நீர மட்டும் தொறந்து விட்டுருக்காங்க. அவங்களுக்கு தேவையான தண்ணியெல்லாம் கரெக்ட்டா வச்சு தான் இருக்காங்க. அந்த உபரி நீர்ங்கிறது சிந்துற தண்ணி. அந்த தண்ணிய தான் தொறந்து விட்டுருக்காங்க. இந்த மாரி தான் கர்நாடகாவுல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா 2, 3 மாசத்துக்கு முன்னாடியே தொறக்க வேண்டிய தண்ணி, வெறும் உபரி நீர மட்டும் இப்ப தொறந்துருக்காங்க. இதுக்கு எதுக்கு நம்ம பெருமைப்படணும்? இதுக்கு எல்லாமே வந்துட்டு சிஎம்னால தான் வந்து தண்ணி தொறந்து விட்டாங்க, பயந்துட்டாங்கன்னு சொல்லி. அவங்க பயப்படலாம் இல்ல. பயந்திருந்தா 2, 3 மாசத்துக்கு முன்னாடியே தொறந்து விட்டுருப்பாங்க. தமிழ்நாடு அரசு மேல பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே தமிழ்நாட்டுல வந்துட்டு ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வந்துட்டு ஆறுகள்லாம் பார்த்தோன்னா நெறஞ்சு ஓடும். அவ்வளோ தண்ணி இருக்கும். அந்த தண்ணி முன்னாடி வச்சு தான் தாலி மாத்துவாங்க. அப்படி கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஆறுகள்ல தண்ணி இல்ல. இருக்கிற உபரி நீரை மட்டும் கர்நாடகால தொறந்து விட்டுருக்காங்க. இதுக்கு இந்த தாவேக்கால இருக்க தொண்டர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, முதலமைச்சர்னால தான் வந்து அங்க தண்ணிய வந்து தொறந்து விட்டாங்க. டேம் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு. உபரி நீர் மட்டும் தான் தொறந்திருக்கு. அது மட்டும் தான் விட்டுருக்காங்க கர்நாடக அரசு. இத எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க.